வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இந்த இணைப்பில் இணைந்துள்ள அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த இனிதான வணக்கம். இறைநிலையையும் ஆசான் வேதாத்ரி மகரிஷி மற்றும் அனைத்து குருமகான்களையும் வணங்கி, இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களின் பார்வையில் வேதாத்திரிய தத்துவம் பாகம் 3 எண்ணம் ஆய்வு செய்யும் எளிய பயிற்சி எனும் 3வது தலைப்பில் படித்து உணர்ந்த புரிதலை உங்களோடு மகிழ்வுடன் பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். ரொம்ப கேஷுவலா தான் இருக்கிறது. முதல் 2 தலைப்பு. 1, எண்ணம் எங்கிருந்து தோன்றுகிறது. 2, இந்த எண்ணங்கள் மட்டுமே வாழ்வை உயர்த்தும் என்று பல்வேறு சிந்தனைகளில் ஆழ்ந்து தெளிந்து வர மகரிஷியின் கருத்துக்களை நமக்கு இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயார்கள் அவர்கள் அருளினார்கள். எண்ணியாங்கு எய்துவர், எண்ணியர் திண்ணியராக பெறின் என்பது வள்ளுவனின் வாக்கு. நாம் எந்த எண்ணத்தை எண்ணுகிறோமோ அதில் திண்ணியர் நெஞ்சினராக இருந்து எண்ண வேண்டும் என்றும், மகாகவி பாரதியோ எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும் என்கிறார். மகரிஷி அவர்கள் எண்ணம் பற்றி ஒரு பாடலிலே, எண்ணத்தின் நிலை காட்ட முடியவில்லை, இல்லை என்று சொல்லவும் யாரும் இல்லை, எண்ணம் எழும் இடமோ ஓர் புள்ளியாகும், இயங்கி முடியும் அளவோ அகண்டாகாரம் என்கிறார். ஒரு புள்ளியில் துவங்கி இந்த அகண்டாகாரத்திலே அது அவ்வளவு விரைவாக பரவி நிற்கும் என்கிறார். எண்ணம் அது என்ன? எண்ணம் எப்படி எண்ண முடியும்? நாமாக நினைக்கும் எண்ணம், தாமாக தோன்றும் எண்ணம். நினைக்க முடிகிறதா என்று பார்ப்போம். உதாரணத்திற்கு, இப்போ உங்களுடைய பிள்ளைகள் வெளியூர்களில், வெளியூர் என்றால் நம்ம இந்தியாவில் இருக்கலாம், இல்ல வெளிநாடுகளில் ஏதோ பணி நிமித்தமாக இருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளை நினைத்துக் கொள்ளுங்கள், பார்க்கலாம். எவ்வளவு நேரம்? ஒரு நொடி பொழுதில் குறைவான நேரமாகத்தான் இருந்திருக்கும் அவர்களை நினைத்திருப்பீர்கள். அல்லது யாரோ ஒருவரை திட்ட வேண்டும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள், திட்டியும் விட்டீர்கள், அவர்களுக்கு சென்று விட்டதாக நீங்கள் நினைத்துக் கொள்கிறீர்கள். அதுவும் எண்ணம் தானே. ஒருவரை வாழ்த்துகிறீர்கள், அந்த வாழ்த்தும் அவர்களை சென்றடையும், அதற்கான மாற்றத்தை அவர்களிடமும் உண்டு பண்ணும். அதாவது நாம் வாழ்த்தினால் மட்டும் போதாது, அதற்கான செயல் அவர்களிடம் நடக்க வேண்டும். சோ அந்த மாற்றத்தை அவர்களிடம் உண்டு பண்ணுவதே நம்முடைய வாழ்த்து. அதுவே எண்ணத்தின் அளப்பரிய சக்தி. இப்போ உங்க ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன சொல்லுங்க? அட என்னடா, இப்பதான் நினைச்ச உன்ன நீ ஃபோன் பண்றியே, அப்படி சொல்லுவோம் இல்லையா? அதுதாங்க அலை இயக்க தத்துவம். நம்பவில்லையா? ஒருவரை திட்டுறோம், அந்த திட்டு மட்டும் நீங்க போகுதுன்னு நினைச்சுக்கிறீங்க இல்லையா? அப்போ வாழ்த்தினாலும் சென்றடையும், அவர்களை நினைத்தாலும் சென்றடையும். அதுதான் அலை இயக்க தத்துவம். இதே போல தாங்க தவத்திலையும் நாம ஒடுங்கியும் நிற்கலாம், விரிந்து அகண்டாகாரம் வரையும் செல்லலாம். இப்ப அம்மா எடுத்த தவத்திலையும் அதே மாதிரிதான். பிரபஞ்ச சக்தி எல்லை வரை விரிகிறோம், மறுபடியும் ஒடுங்கி நிக்கிறோம். ஒருவருக்கு, அதாவது ஆய்வறிக்கைகள் என்ன சொல்லுதுன்னா, 70,000த்திற்கும் மேற்பட்ட எண்ணங்கள் தோன்றுகிறது என்று சொல்லியிருக்காங்க. மகரிஷி அவர்கள் எண்ணம் எவ்வாறு தோன்றுகிறது என்பதற்கு தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர் மன தூண்டல், கருவமைப்பு, தெய்வீகம் என்ற 6 வகையா பிரிச்சுக்கிறாங்க. ஐயா என்ன சொல்றாங்கன்னா, எண்ணமே எக்காலத்திற்கும் வாழ்க்கையின் சிற்பி, எண்ணி எண்ணிட இனிதே பயக்கும், அவரவர் வாழ்க்கையின் சிற்பி அவரவர் எண்ணங்களே என்கிறார் மகரிஷி. நம்முடைய செயல்களும் அனுபவங்களும் தான் மனம் என்ற அலையாகி
எண்ணமாக இயக்கம் பெறுகிறது. எனவே எண்ணங்களை சீரமைக்க தவம், தற்சோதனை, அகத்தாய்வு செய்து நம்முடைய மனதை பழக்க வேண்டும். தினம் தினம் செய்ய வேண்டும். எத்தனை நாளைக்குங்க செய்யறது? உங்களுடைய ஆயுள் உள்ள வரையுமே செய்யுங்க. அதுதான் சிறப்பு. ஏன்னா இந்த சமுதாய சூழல்களும் கெட்ட எண்ணங்களை உருவாக்குகிறது. ஊடகங்களா கேட்கவே வேண்டாம். செய்தித்தாள்கள், திரைத்துறையினர் என்று பல்வேறு புறச்செயல்களில் நாம் நம்முடைய எண்ணங்களை சுழல விடுகிறோம். அது அப்போ என்ன ஆகும்? நமக்கு தேவையற்ற எண்ணங்கள் வந்து சேரும். இதையெல்லாம் கடந்து வர நம்முடைய பழக்க வழக்கங்களை அறிந்து ஆராய்ந்து தெளிவு பெற்று நமக்கும் சமுதாயத்திற்கும் குடும்பத்துக்கும் எது நல்லது என்று ஆராய்ச்சி செய்ய வேண்டும். குழந்தை பருவத்திலே இருந்து பிள்ளைகளுக்கு அறத்தை சொல்லி பழக்க வேண்டும். அறம் செய்ய விரும்பு என்று ஔவையார் சொல்லிவிட்டு சென்று விட்டார். அது எது அறம், எங்க செய்யணும், எப்படி செய்யணும் என்றதை யாருமே சொல்றதில்லை. பள்ளியிலும் கல்லூரிகளிலும் பிள்ளைகளுக்கு பணம் சம்பாதிக்கும் ஒரு கல்வி முறைதான் சொல்லித்தரப்படுகிறது. எனவே அதற்காகவே ஓடி ஓடி உழைக்க வேண்டும் என்ற பாடம் அவர்களுக்குள் பதிந்து விடுகிறது. மனித நேயத்துடன் வாழ்வதற்கான அறம் யாராலுமே எங்குமே சொல்லி தரப்படுவதில்லை. எனவே ஒரு தாய் கருவுற்ற சமயத்தில் வயிற்றில் கருவாக இருக்கும் குழந்தைக்கு நல்ல விஷயங்களையும் நல்ல இசையையும் நல்ல அறம் சார்ந்த கதைகளையும் கேட்க வேண்டும், படிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். விஞ்ஞான ரீதியாகவுமே இது ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மை. நமக்கு இந்த இரண்யகசிபு பிரகலாதனுடைய கதையும் தெரியும். அந்த அர்ஜுனனின் மகன் அபிமன்யு அந்த கதையும் தெரியும். இதெல்லாம் குழந்தை கருவிலே இருக்கும் போதே அதற்கு கேட்கும் திறன், அது படியும் திறன். குழந்தை ஊங்கொட்டும்னு சொல்லுவாங்க. அதுக்குதான் சில சமயம் பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்க, அம்மா வீட்டுக்கு போயிட்டு மன அலைச்சூழல் கம்மியா அமைதியான சூழல்ல இதெல்லாம் இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ அம்மா வீட்டுக்கு அனுப்புறதே இல்லை கருவுற்ற பெண்களை. நாங்களே பார்த்துக்கோம், எங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிடுறதுனால்தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவமனைகளிலே குழந்தைகள் அதிகப்படியாக மருத்துவர்களிடம் சென்று நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடியது. இதுவுமே ஒரு கர்ம வினையில சேரும். இதையெல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி குழந்தை பிறந்த பிறகு 3 வயது வரைக்குமே அறத்தை சொல்லி பழக்க வேண்டும். ஏன்னா அந்த வயதில் தான் அவங்களுக்கு நல்ல ஒரு என்ன சொல்றது, அந்த பிடிச்சு கொள்கிற ஒரு தன்மை வரும். எந்த ஒரு நல்ல பழக்கத்தையும் அவர்கள் வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு பழக்கம் வரும். முன்னெல்லாம் குழந்தைங்களுக்கு பெரியவங்க கிட்ட அம்மா பாட்டி இருந்தா தாத்தா இருந்தாவோ இல்ல இன்னும் அத்தை மாமா சித்தி அவங்க எல்லாம் இருந்தா கதை சொல்லணும்னு கேட்பாங்க. மாமா எனக்கு கதை சொல்லுங்கன்ட்டு. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல அம்மா அப்பா அந்த 2 பேரை விட்டா யாரையுமே தெரிய மாட்டேங்குது. பக்கத்து வீட்டுக்காரங்களையும் தெரியல, சொந்தக்காரவங்களையும் தெரியல. இப்படியே இருக்கும். அதே போல இன்னைக்கு பிறந்த குழந்தை கையிலேயே ஸ்மார்ட் போனை கொடுத்துடுறாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். முதலில் பெற்றோர்கள் இதிலிருந்து மாறுபட வேண்டும். குழந்தைகளுக்கு அறம் சார்ந்த கதைகளையும் அதன் பயன்களையும் சொல்லி பழக்க வேண்டும். இந்த விளக்கத்தினை கேட்க கேட்க குழந்தைகளும் நல்ல விதமாய் வளரும். ஒவ்வொரு தாய் தந்தையரும் தான் அவர்களுடைய ரோல் மாடல். அம்மா அப்பாவை பார்த்துதான் அந்த குழந்தைங்க வளரும். நாம எப்படி இருக்கோமோ அப்படித்தான் நம்ம பிள்ளைகளும் நம்ம பார்த்து பழகி வாழ்க்கையை நடத்துவாங்க. ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும்போது கூட இல்ல, வளர்ந்து இந்த +2 காலேஜ் படிக்கிற அந்த ஸ்டேஜ்ல இருக்க குழந்தைங்க கூட அவங்க அம்மாவை பார்த்துதான் வளருவாங்க. ஏன்னா சமுதாயத்துல பயமா இருக்கும் அவங்களுக்கு பழகிறதுக்கு. ஆனா அம்மா அப்பாவை பார்த்துதான் வளருவாங்க. அதாவது சின்ன குழந்தையாவும் இல்ல, பெரியவங்களா இருக்கும்போது கூட நாம ரொம்ப அவங்களுக்கு பயந்து நாம குடும்பத்தை சிறப்பா நடத்தணும்ன்றது இது ஒரு கருத்து. ஏன்னா ஒரு கல்யாண பரிசுன்ற ஒரு பழைய திரைப்படத்துல ஒரு காமெடி, அவர் வெளியில போவாரு. அங்க பார்த்தா ஒரே கூட்டமா இருக்கும். ரொம்ப கூட்டம். ஒரு 100 200 பேர் சுத்தி நின்னுட்டு இருப்பாங்க. இவர் எட்டி பாப்பாரு. பார்த்தா 2 குழந்தைங்க ஏதோ கதைய சொல்லியிருப்பாங்க. பார்த்தா இவங்க குழந்தைங்க என்ன பண்ணுதுங்க இந்த 2 பசங்கன்னு பார்த்தா, இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி சண்டை போடுவாங்களோ அந்த காட்சியை அவங்க அங்க வெளியில நடத்துறாங்க. அவ்வளவுதான். அவருக்கு ரொம்ப பதறி போய் ஓடி வந்துருவார் வீட்டுக்கு. அவங்க ஒய்ஃப கூட்டிட்டு போய் வாடி நம்ம பசங்க என்ன பண்றாங்க பாருன்னு சொல்லிட்டு. சோ அது ஒரு படிப்பினை. நாம என்ன செய்யறோமோ அதுதான் நம்ம பிள்ளைங்க செய்யும். இப்போ பேரண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா இந்த காலத்துல
தம் பிள்ளை டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், வெளிநாடுகளுக்கு போய் லட்சத்திலும் கோடியிலும் சம்பாதிக்கணும், அங்க ஒரு பெரிய வீடு வாங்கணும், கிரீன் கார்டு வேணும், அந்த நாட்டு குடியுரிமை வேணும். இப்படித்தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. 100%. அதை சொல்லி சொல்லியே குழந்தைகளை வளர்க்குறாங்க. நீ டாக்டர்னு சின்ன வயசுலயே அவன் கையில ஸ்டெத்தஸ்கோப்பை கொடுக்கறது, இப்படி அதாவது கொஞ்சம் வளர்ந்தவங்களும் இவனை மாதிரியே தான் நீ இருக்கணும் அப்படின்னு அடுத்தவங்களை காட்டி காட்டி தான் வளர்க்குறாங்க. அதே போல அந்த குழந்தைங்களும் அதே தாட்ல வளர்ந்து வளர்ந்து அந்த வெளிநாட்டு மோகத்திலேயே படிக்கிறாங்க, வெளியூருக்கும் போறாங்க. இது நிதர்சனமா நான் நிறைய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பார்த்த உண்மை. அப்பா என்ன சந்தோஷம் அப்படின்னு அந்த பேரண்ட்ஸ் ரொம்ப குதூகலிக்கிறாங்க. எந்த வயசுல? ஒரு 40 வயசுல. இப்போ நான் நம்ம அம்மா அப்பாவை ரொம்ப நினைக்கவே மறந்துட்டோம்ல. எத்தனையோ வருஷமாச்சு அம்மா அப்பாவை நினைஞ்சு. ஆனா உங்களை அறியாமலேயே நீங்க அம்மான்னு சொல்லுவீங்க, அப்பான்னு சொல்லுவீங்க. எப்ப தெரியுமா? ஏதோ ஒரு வலி வலிக்குதுங்களா? அம்மா என்ன வலி? தலைவலியா? அம்மா தலைய வலிக்குதே அப்படின்னுவோம். அதே மாதிரி ஏதாவது ஒண்ணு சரியாயிடுச்சுன்னா அப்பா சொல்லுவோம். இப்போ நல்ல ரிலாக்ஸ் ஆகும்போது அட அம்மா அப்பாவே நினைச்சிட்டுமே நாம. ஏன்னா வலினா அந்த தாய் எவ்வளவு வலியானாலும் தாங்கிக் கொள்ளக்கூடியவள். அதே போல அப்பாவானவர் தன்னுடைய குடும்பத்திற்காக பணம் சம்பாதித்து அந்த குடும்ப பாரத்தையே ஏற்று அதை அப்படியே அந்த பாரமே இல்லாம ஒரு ரிலீஃப் கொடுக்கக்கூடியவர் அப்பா. சோ அந்த ரிலீஃப் ஆன ஸ்டேஜ்ல நீங்க அப்பாவை நினைப்பீங்க, வலி வரும்போது அம்மாவை நினைப்பீங்க. பிரசவ வலியின் போது ஒவ்வொரு பெண்ணும் அம்மாவை தான் கூப்பிடுவா, அப்பாவை கூப்பிட மாட்டாங்க. ஆனா பிறந்ததுக்கு அப்புறம் அப்பான்வாங்க. சோ அம்மா அப்பாவை உங்களை அறியாமலே நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? இப்போ என்ன பண்ணா நம்ம குழந்தைங்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பிச்சிட்டோம். பெரிய கிரீடம் நமக்கு. அட எவ்வளவு பெருமையா இருக்கு, தாங்க முடியாத பெருமை. நம்ம பிள்ளைங்கெல்லாம் வெளியூர் போயிட்டாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. அது எவ்வளவு நாளைக்குங்க? 40ல இருந்து நீங்க 50 கடந்து 55, 60க்கு வரும்போது உங்களுக்கு ஒவ்வொன்னா ஆரம்பிக்கும். உடல் தளர்ந்து போகும், முடியாம போகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா 2 பேர் மட்டுமே இருப்பீங்க. அப்ப என்ன சொல்லுவீங்க? என் பிள்ளை போய் அங்க இருந்துட்டான், போன் பண்ணா கூட சரியா எடுக்க மாட்டேன்றான், கேட்டா வேலை பலுமா என்னால பேச முடியல, நான் அப்புறம் பேசுறேன்றான், பேச மாட்டேங்கிறான். இந்த புலம்பல் இப்ப வரும். எல்லாருமே பணம், பொருள், புகழ், அந்தஸ்து அதை பிரதானமா நினைச்சுத்தானே அவங்கள அனுப்பிச்சிட்டீங்க. யாராவது தன் பிள்ளைகளை அன்பும் கருணையும் நிறைந்த மனித நேயத்துடன் கூடிய மாண்புமிக்க மனிதனாய், எவ்வளவு பெரிய வார்த்தைங்க இது தமிழ்ல. உண்மையிலேயே அதை நீங்க உங்க மனசுக்குள்ள பிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு அறத்தை சொல்லி 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 வளர்க்கணும். சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தால் சொல்லும் அறத்தை நீங்கள் தான் ஊட்ட வேண்டும், சொல்ல வேண்டும். ஒழுக்க நெறியை பின்பற்ற வேண்டும் என்று நினைத்து யாராவது வளர்க்கிறோமா? இன்றைய எல்லா பெற்றோர்களிடமும் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குறை இதுதான். இதை உணர்ந்து உணர்ந்து ஒவ்வொரு பெற்றோரும் திருந்த வேண்டும். முதல்ல பெற்றோருங்க திருந்துங்க, அப்புறம் பிள்ளைங்களை குறை சொல்லுங்க. நீங்க தான் உங்களுடைய என்ன சொல்றது, உங்களால எது முடியலையோ அதெல்லாம் உங்க பிள்ளைங்க மேல திணிக்கிறீங்க. பாவம் அந்த பிள்ளைங்க. அவங்கள வெளியூருக்கு அனுப்பிச்சிட்டு என்ன சொல்றீங்க? நாங்க இங்க தனியா இருந்து அல்லாடுறோம், அவசப்படுறோம், 2 பேரும் தனியா இருக்கோம். இப்படித்தானே நீங்க உங்க வாழ்நாள ரொம்ப கொடுமையா கழிக்கிறீங்க. ஏங்க இந்த நிலைமை? ஏன்? நீங்க தானே அனுப்புனீங்க. ஏன் அனுப்புனீங்க? புகழுக்கும் பெருமைக்கும், பக்கத்து வீடு, எதிர் வீடு, சொந்தக்காரங்க, என் புள்ள வெளிநாட்டுல இருக்கான், வெளியூர்ல கை நிறைய சம்பாதிக்கிறான், அப்படித்தானே அனுப்பிச்சிங்க. இப்ப நீங்களே அனுபவிங்களே. பணம் எப்ப வேணா வருங்க போகுங்க. அன்பு தாங்க நிலையானது, பாசம் நிலையானது, கருணை நிலையானது. சொத்து சொகம்லாம் சும்மாங்க. அது இறை நிலைக்கு ஒப்புடையது. அதை யாருமே உணர்வதில்லை. ஒரு அடிக்கடி நான் கேட்கக்கூடிய நம்ம எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை, பணம் என்றால் பிணமும் வாயை திறக்கும் என்று. நிறைய தடவை கேட்டிருக்கோம். எல்லார் காதலையும் இந்த வார்த்தை கேட்டிருக்கோம். இத நான் கொஞ்சம் சற்றே மாற்றி யோசிச்சேன். என்னன்னா, பணம் என்றால் அதனை தேடி தேடி ஓடி ஓடி களைத்து பிணமாகும் வரை கடைசியில் வாயை திறந்து கொண்டேதான் உயிர் விடுகிறான் மனிதன் என்று நான் புரிந்து கொண்டேன். உங்களுடைய புரிதல் எப்படி என்று உங்களுடைய சாய்ஸுக்கு விட்டுறேன். இல்ல சேட்ல நீங்க பதில் சொல்றதுன்னா கூட சரி.
அதுதான் சரி என்று படுகிறது. இதையெல்லாம் தாண்டி நாம் இந்த வாழ்வில் சிறப்பாக வாழ்வதற்கு நம்முள் இருக்கும் அகத்தின் இருளை நீக்கி ஒளி தீபத்தை சுடர்விட்டு பிரகாசிக்க வழிகாட்டக்கூடியவர் குரு. அதற்காகத்தான் ஒவ்வொருவரும் ஒரு குருவை தேடி போகணும். எப்படி பிள்ளைங்களுக்கு பேரண்ட்ஸ் வழிகாட்டியா இருக்காங்களோ அதே மாதிரி பெரியவங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு குரு வேணும். அருள்நிறை ஆசான் வேதாத்ரி மகரிஷி நமக்கு குருவாக கிடைத்தது தெய்வீக எண்ணத்தின் பலனாய் நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக கிடைத்துள்ளார். வேதங்களிலும் புராணங்களிலும் இதிகாசங்களிலும் உள்ள தத்துவங்களை நமக்கு மனவளக்கலையின் மூலம் வழங்கிய அருளாளன் நம் குரு மகான் யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்களை நினைக்கும் போது உங்களுக்கு கண்ணுல தண்ணி வருங்க. ஏன்னா வாழ்வியலை பற்றி இத மாதிரி எடுத்து சொன்ன எந்த மகானுமே இல்லை. இந்த 20ஆம் நூற்றாண்டிலே நம்மோடு வாழ்ந்த மகான் என்னும் போது நிச்சயமா உங்களுக்கு கண்ணீர் வரணும். அது ஆனந்த கண்ணீரா இருக்கணும். ஏன்னா இந்த வாழ்க்கையை நமக்கு அற்புதமான வாழ்க்கையை எடுத்து உரைக்கும் இந்த குரு நம்மை ஏற்றுக்கொண்டார் என்றுதான் நாம் அவரோடு உயிர் கலப்பு பெற்று நிற்க வேண்டும். அவரை பற்றி படர்ந்து தொடர்ந்து விருட்சமாய் வளர்வது நம் ஒவ்வொருவரின் சொல்லிலும் செயலிலும் உள்ளது. அதுதான் நம்முடைய கடமை. நமக்கு ஒரு பெரிய பாதைய உண்மையான பாதையை போட்டு காட்டிட்டாருங்க. நிச்சயமாக அதில் நாம் பயணிக்க வேண்டும். ஒரு ஜென் கதை, ஒரு ஞானியின் ஆசிரமம். அங்கு பலர் அந்த ஞானியை சந்திப்பார்கள். அவர்களுடைய கருத்துக்கள் குறைகள் எல்லாவற்றையும் சொல்லி அதற்கான பதிலை அவரிடம் கேட்டு திருப்தியோட செல்றாங்க. அங்க பலர்ல ஒருவர், அவர் பல வருடங்களாக ஞான தேடலுக்காக வாழ்வை அர்ப்பணித்தவர். அவரை பார்த்தாலே ஒரு வித்தியாசம் தெரியும் மற்றவர்கள இருந்து. ஏன்னா பல வருடங்கள் பயிற்சியிலும் முயற்சியிலும் தீவிரமாக ஈடுபட்டவர். அவர் என்ன பண்ணாருன்னா, இவர் இப்ப இந்த ஞானியை பார்க்கறதுக்காக வராங்க. ஆனா அவருக்கு தனக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு மனப்பான்மையோட அவர் இருந்தாரு. மற்றவங்களோட பேசுறதுக்கும் பழகிறதுக்கும் கொஞ்சம் அவர் சங்கோச்சப்பட்டாரு. அந்த ஞானியோட சத்சங்க விசாரணையில இருக்கும்போது அவர் பேசும்போது கூட மற்றவர்களை காட்டிலும் இவர் கேள்வி கேட்கும் விதமும் தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கும் விதம் எல்லாமே அவரை தனிமைப்படுத்தி காட்டியது. மற்றவர்கள் அனைவரும் தனியாக, இவர் மட்டும் தனித்து வேறுபட்ட நபராக காட்சி அளித்தார். அந்த ஞானியும் இவர் பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டாரு. அவங்க கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட கருத்து என்கிட்ட கேட்கணும்னா நீங்க என்கிட்ட தனியா பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இவர் என்ன பண்ணாருன்னா, அவர் ஞானிகிட்ட பேசுறதுக்கு போயிருக்காங்க. இவர் என்ன சொல்ல போறாரு, இந்த கருத்து இவர்கிட்ட உள்ள கொஞ்சம் உறுத்தலா இருந்துட்டு தான் இருந்தது. இவர் ஞானின்னு சொல்றாரு, இவர் என்ன நமக்கு சொல்ல போறார். ஏன்னா இவர் தான் படித்தவர் அப்படி என்ற ஒரு மனப்பான்மை. ஏன்னா அது படித்தவர்களுக்கே இருக்கும். அந்த சில ஞானம் புரிந்தவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் ஒரு கர்வம்னு கூட சொல்லலாம். அது இப்ப எல்லாரும் ரொம்ப சகஜமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவரால மட்டும் தன்னோட மனநிலையில இருந்து அவரால் மாறுபடவே முடியல. அப்புறம் ஞானி கிட்ட போறாங்க, இவங்க தனியா பேசுறாங்க. ஞானி என்ன சொன்னார்னா, இவரை பார்த்தாரு, நேருக்கு நேர் பார்த்தாரு. கண்களின் அந்த ஒரு தேஜஸோட பார்த்தாங்க அந்த ஞானி. அவர்கிட்ட ஒரு வார்த்தை மட்டும் சொன்னாங்க, நீ அறிவின் பிடியிலிருந்து உன்னுடைய மனம் விடுதலை பெறுவதே விடுதலை. அகத்தளவில் அறிவு தன்னை இழந்த நலனே பூரணம் அப்படின்ற வார்த்தையை சொன்னாங்க. தன்னை இழந்த நிலையில் தானே பூரணமாக மாறிவிடுகிறோம் என்பதை ஞானி எடுத்துரைத்தார். இவருக்கு ஏதோ கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கு, ஆனா புரியாதது போலவும் இருந்துச்சு. இருந்தாலும் சரின்ட்டு வந்துட்டாங்க. ஆனா ஏதோ தனக்குள்ள தடுக்கிறது, இதுல இருந்து நீங்கள் விடுபட உதவ வேண்டும் என்கிறார் ஞானி. அந்த நண்பரை பார்த்துட்டு, நீங்க அகத்தில் முரண்படும் உன் அறிவை கழட்டிவை என்கிறார். அகத்தில் முரண்படும் உன் அறிவை கழட்டிவை என்றார். இந்த அறிவின் இறுக்கத்தோடு ஞானியின் விசாரணைக்கு வந்த அந்த அன்பர் கொஞ்சம் நல்லா புரிஞ்சிட்டாங்க. அடுத்தடுத்த தினங்கள்ல என்ன பண்ணாரு, அறிவு தன்னை இழந்து இருக்கும் தளர்ந்த நிலையில்
நான் ரொம்ப அறிவாளி, நான் புத்திசாலின்னு அப்படி இருந்தவரு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆறாரு. தளர்ந்த நிலையில இருந்து எல்லார்ட்டயும் பேசுறாங்க. ரொம்ப சகஜமா பழகிட்டாங்க. அப்போ அந்த அறிவின் இறுக்கம் அந்த ஞானியின் சன்னதியில் உடைந்தது. இது ஒரு உதாரணமான கதை. கடலின் சிறு அசைவுதான் அலை. பூரணத்தில் ஏற்படும் தற்காலிக சலனமே இந்த நான் என்ற தோற்றம். இது எல்லார்கிட்டயுமே இருக்கு. அந்த தற்காலிக சலனம் இந்த நான் என்ற தோற்றம். நீர்க்குமிழி தோன்றுவதும் மறைவதும் நீரிலே. அதுபோல் நான் என்ற உணர்வும் தோன்றி தோன்றி மறைவது இந்த பூரணத்தில்தான். இவ்வளவு நாட்களாக தான் சுமந்து கொண்டு இருந்த அறிவை வைத்து மனது ஒன்றும் செய்ய முடியாது என்பதை தன்னுள் விளங்கிக் கொண்டார். ஒவ்வொருவரும் தவம், தற்சோதனை, அகத்தாய்வு செய்ய வேண்டும் என்று ஆசான் நமக்கு எடுத்துரைத்துள்ளார். நாள்தோறும் செய்தவற்றை பயனை நீங்கள் நல்லுறக்கம் கொள்வதற்கு முன் கணித்துக் கொள்வீர். மீள்வதில்லை போகினவை, எனினும் நீயோ மேம்பட்டாய் அனுபவத்தில், அதுவே லாபம் என்கிறார். அதாவது நம்ம போன விஷயத்த திருப்பி நினைக்க வேண்டாம். அப்படியே அதை விட்டுட்டோம்னா நம்முடைய அனுபவத்தில் அது சிறப்பாக வாய்க்கும். எந்த ஒரு செயல் செய்வதற்கு முன்போ அல்லது ஒரு நிகழ்வு செய்யும் பொழுதோ துரிய தவம் ஏற்றிவிட்டு செஞ்சால் நம்முடைய மன அலைச்சூழல் குறைந்து நாம எந்த செயலை செய்யணும்னு நினைக்கிறோமோ அது ரொம்ப சிறப்பா அமையும். நல்ல எண்ணங்கள் உங்களுள் தானாய் வரும் என்கிறார் நம்முடைய ஆசான். தீய எண்ணத்திற்கு மனதில் இடம் அளிக்கவே கூடாது. வள்ளுவனார் அது என்ன சொல்றாங்கன்னா, தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் என்கிறார். நல்ல எண்ணத்தை தேடி பிடித்து மனதில் ஏற்றி வைக்க வேண்டும். மனதில் அடிக்கடி வந்து போகும் எண்ணங்களை ஆராய வேண்டும். விழிப்பு நிலை என்ன ஆராய்ச்சியை பலப்படுத்தும். என்ன ஆராய்ச்சி விழிப்பு நிலையை ஊக்குவிக்கும். எண்ணம் என்பது நாம அறிவை கொண்டு முயற்சி செய்வது. இது தானாக தோன்றும் எண்ணம். அடுத்து நாம சிந்திக்கின்ற சிந்தனை தாமாக வந்த எண்ணத்தின் மீது நம் அறிவை கொண்டு இந்த எண்ணம் ஏன் வந்தது, எதற்கு வந்தது, இதை மேற்கொண்டு என்ன செய்வது என்று நாம சிந்தித்தால் இதனை சிந்தித்தல் என்கிறோம். நன்மணி ஐயா அவர்கள் கூட தவத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மை சுற்றிலும் எழக்கூடிய பறவைகளின் ஒலியும் பூச்சிகளின் ரீங்கார ஓசையையும் கூர்ந்து கவனிங்கன்னு சொல்லுவாங்க. தவம் செய்யும் பொழுது எண்ணங்களில் இருந்து விடுபட்டு இருக்கவே இந்த இயற்கையின் ஒலிகளை கூர்ந்து கவனிக்க வேண்டும். அதுவே தாரணை எனப்படும். ஓம் நம சிவாய, பஞ்சாட்சரம், கந்த சஷ்டி கவசம், சிவபுராணம், ஓம் மந்திர ஒளி உச்சாடனம், ஸ்ரீராம ஜெயம் எழுதுவது, இப்படி பல்வேறு இறை நாமங்களை நாம் ஜபிப்பது மனம் எண்ணங்களின் பின் செல்லாமல் ஓரிடத்தில் குவிப்பதற்காகவும் மனம் ஒன்றி ஒவ்வொரு செயலையும் செய்வதற்காகவுமே நமக்கு பழக்கப்படுத்தினார்கள். நம்முள் தோன்றும் எண்ணத்தை நல்லதா கெட்டதா என்று ஆராய்ந்து அதனால் தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் ஏற்படாத நிலையில் இருக்கும் செயல்களை செயல்படுத்த வேண்டும் என்று நமக்கு ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இரண்டொழுக்க பண்பாட்டையும் நீங்கள் உங்களுடைய தாரக மந்திரமாய் ஏற்றுக்கொள்ளுங்க. கரை நல்லது, இப்படி ஒரு விளம்பரம் கேட்டிருப்போம் எல்லாருமே. கரை நல்லது, ஏன்னா அப்பதான் அந்த துணியை நல்லா துவைப்போம். அதே போல நமக்கு துன்பமும் துயரமும் வெற்றியும் தோல்வியும் நம்மை பண்படுத்தவே வருகிறது என்பதை ஏற்றுக்கொள்வோமானால் அதிலிருந்து நாம் ஒரு பாடம் கற்றுக்கொள்வோம். அது நம்ம பட்டை தீட்டிய வைரம் போலாக்கும். அடுத்து நீ என்ன செய்யணும், நெக்ஸ்ட் இஸ் வாட் இஸ் நெக்ஸ்ட். அதுதான். ஒரு துயரம் அதுலயே மூழ்கி போகக்கூடாது, ஒரு சந்தோஷம் அதுலயே மூழ்க கூடாது, அப்படியே கடந்து போயிடணும். நமக்கு அடிக்கடி மனோகரன் ஐயா சொல்லுவாங்க, ஆறு போல ஓட விடுங்கள்னு. எங்க ஓட விடுறது, அது பாட்டுன்னு வந்துட்டே இருக்க, விட்டுடுங்க, நீங்க அதை பற்றி கொள்ளாதீர்கள். அடுத்து அதன் தான் சொல்ல வரேன். ஒருவர் தேர்வில் குறைந்த மதிப்பெண் பெற்று விட்டாலோ
அல்லது தோல்வி அடைந்தாலோ அத்துடன் வாழ்க்கை முடிந்து விடாது. இது நிறைய அந்த 10th ஸ்டூடெண்ட்டுக்கும், 10th ஸ்டூடெண்ட் கூட பரவாயில்ல, +2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஒவ்வொரு தாய்மார்களும் பெற்றோர்களும் அவசியம் சொல்ல வேண்டியது. நீங்க தாங்க மார்க் நான் உங்களை போட்டு உயிரை வாங்குறீங்க. என்ன மார்க் வாங்கலாம் என்னங்க, 30 மார்க் வாங்கினவங்க எல்லாம் இன்னைக்கு பெரிய கோடியில சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. பெரிய டாடா கன்சல்டன்சி அதெல்லாம் வச்சிருக்கவங்க எல்லாம் +2ல 100% எடுத்தவங்க இல்லைங்க, 30 மார்க் வாங்கினவங்க தான். இப்போ அவங்க மார்க் வாங்கி பாருங்க, நீங்க வேணா எல்லாருமே 30 மார்க் வாங்கினதா இருக்கணும். இப்படி அந்த தோல்வியே அவனுடைய அதுல இருந்து அவன் பாடம் கத்துக்கணும். மதிப்பெண் மட்டுமே வாழ்க்கையில ஒருவன் தரத்தை உயர்த்தாது. அதிலிருந்து மீண்டு அவன் அடுத்து நான் என்ன செய்யணும்ன்ற ஒரு நகர்விற்கு செல்வதற்கான படிக்கட்டாக அந்த ஒவ்வொரு தடை கற்களையும் அவன் மாற்றி முன்னேறி செல்வதற்கான பாதையாகத்தான் மாற்றுபவனே வெற்றியாளர். ஒரு திரைப்பட பாடல் நம்ம இவர் ரஜினி பாடுவார் இல்லைங்களா, வாழ்க்கையில் 1000 தடை கல்லப்பா, தடை கல்லும் உனக்கு ஒரு படி கல்லப்பா, யாருக்கும் தீங்கின்றி வாழ்பவன் மனிதன், ஊருக்கே வாழ்ந்து உயர்ந்தவன் புனிதன் என்பார். அதே மாதிரி இன்னொரு பழைய பாடல் கூட, புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை என்ற பாடலை நினைவு கொள்ளுங்க. ஏன்னா அது ரொம்ப அற்புதமான பாடல்கள். நிறைய பழைய பாடல்கள் இருக்குங்க, நான் 1 2 சொல்றேன். ஆனா இதை நீங்க எப்பயாவது கேளுங்களேன், உங்களுக்கு நிச்சயமா வாழ்க்கையின் தத்துவங்களை மிக அற்புதமாக எடுத்துரைக்கக்கூடிய பாடல்கள். இன்னொரு பாடல் கூட இருக்கு, நிச்சயமா நீங்க உங்களுக்குள்ள மனசு ரொம்ப வலிக்குது, என்னால தாங்கவே முடியல போது இந்த பாடலை கேளுங்களேன். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா, இவ்வளவும் இந்த ஒரு பாடல்லையே தத்துவம் அடைஞ்சிடுங்க. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் நிம்மதி நாடு. எதுவுமே நிக்காதுங்க, எல்லாம் ஓடிட்டே இருக்கும். மாற்றம் ஒன்றே மாறாதது. ஒரு நொடி, இந்த நொடி போயிடுச்சுன்னா இல்லைங்க, அடுத்த நொடிங்க, அது கடந்து கொண்டே இருக்கும், அதுதான் காலம். இன்னொரு பாடலும் இருக்கு, வாழ நினைத்தால் வாழலாம், வழியாய் இல்லை பூமியில், ஆழக்கடலும் சோலையாகும், ஆசை இருந்தால் நீந்தி வா. இந்த பாடல்கள் எல்லாமே ஒவ்வொரு ஒரு மனதினையும் அப்படியே தட்டி எழுப்பக்கூடிய பாடல்கள். எப்படிப்பட்ட துயரத்துல இருந்தாலும் நீங்க இந்த பாட்டெல்லாம் கேட்டீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு 100% பூஸ்ட் எனர்ஜி மாதிரி ஆயிடும் உடம்புக்குள்ள. எப்பவும் வாழ்வில் இந்த முன்னேற்ற படிகளை கட்டி கொண்டு செல்ல வேண்டும். மகரிஷி அவர்கள் எண்ணத்தை பற்றி ஒரு பாடல்ல சொல்லுவாங்க, எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்கச் செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும். எண்ணம் அது எழும்போதே இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும். எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும். இதுக்கு மேல என்னங்க வேணும்? எப்படி அந்த எண்ணத்தை பத்தி சொல்லியிருக்காரு பாருங்க. எண்ணத்தை உயர்வாக்க ஆசையை சீரமைத்து சினம் தவிர்த்து கவலை ஒழித்து நான் யார் என்ற உண்மையை உணர்ந்து அறிவை எப்பொழுதும் விழிப்பு நிலையில் வைத்திருக்க பழகிக்கொள்வோம். ஆசான் அவர்கள் எண்ணத்தை பற்றிய இன்னொரு சிறப்பு பாடல் பாடியிருக்காங்க. எண்ணம் சொல் செயல்கள் எல்லாம் ஒன்றுக்கொன்று இணைந்துள்ள தன்மையை காணும் போது எண்ணமே அனைத்திற்கும் மூலமாகவும் இன்ப துன்பம் வெறுப்பு உயர்வு தாழ்வு எண்ணத்தின் நாடகமே, பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் அனைத்திற்கும் ஈதே பெட்டி, எண்ணமே இல்லை எனில் ஏதும் இல்லை, எண்ணத்துக்கு அப்பாலும் ஒன்றுமில்லை என்கிறார். எண்ணமே வேண்டான்னு நீங்க நினைச்சீங்கன்னா எண்ணம் எப்பொழுது தோன்றுகிறது என்றால் மனத்தில் மட்டுமே எண்ணம் இல்லாமல் இருப்போம். மற்ற நேரத்துல எண்ணங்கள் அது பாட்டுன்னு எறும்பு சாறை மாதிரி கியூ கட்டிட்டே வருங்க. மொத்தத்தில் மனதில் எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். இதில் நம் எண்ணங்கள் எப்படி தோன்றியதோ அப்படியே அவை தானாகவே மறைந்து விடும். நம்ம ரொம்ப புத்திசாலி, நான் அறிவாளி என்று அந்த எண்ணத்தின் மேல சவாரி செஞ்சீங்கன்னா அதுவே பிரச்சனையா மாறிடும்.
தானாக வந்த எண்ணம் தானே மறைந்து விடும். அதுதாங்க அப்படியே ஆறு போல ஓட விடுங்க. அதை கண்டு கொண்டாம விட்டுட்டீங்கன்னா இவன் நம்ம திரும்பி கூட பார்க்க மாட்டேன்றான் என்னன்னு அது அடுத்த அரை வினாடியில காணாம போயிடும். அதை பிடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது நம்ம விடாம கெட்டியா பிடிச்சுக்கும். எப்படி முதலைய மாதிரி. நான் எங்கெங்க அதை பிடிச்சிட்டு இருக்கேன், அதுதாங்க என்ன பிடிச்சிட்டு இருக்குன்னு சொல்லிங்க. சோ ஆறு போல ஓட விடுங்க, ஆறு போல ஓட விடுங்க. ஒரு தீய எண்ணத்தை நாம் செயல்படுத்த வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டோம். அந்த எண்ணம் வெளியேறி விடுமா என்றால் வெளியேறாது. அழுத்தமான பழக்க பதிவில் அதனை அது அத்தனை எளிதில் வெளியே செல்லாதுங்க. இந்த பழக்க பதிவுகள் எப்படியாவது முயற்சி செய்து செயல்படுத்தி விடலாம் என்று உங்களுக்குள்ளேயே இருந்து கொண்டிருக்கும். நமக்கு எந்த ஒரு நல்ல எண்ணம் தேவையோ அதனை மட்டும் வைத்துக்கொண்டு நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். இப்போ ஒரு பேருந்து நிலையம் அல்லது ரயில் நிலையம் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும், நம்ம வெளியூர போறோம், இங்க நிறைய பஸ் நின்றுட்டு இருக்கோம், பேருந்து நின்று கொண்டு இருக்கும். அதுல நாம எந்த ஊருக்கு போகணுமோ அந்த போர்டு பார்த்து அந்த வண்டியில் தான் ஏறி நாம பயணிக்கணும். அங்க மற்ற பேருந்துகளும் இருக்கும். இதெல்லாம் ஏன் இருக்கு, நம்ம போற வண்டி மட்டும் இருக்க வேண்டியதானே அப்படின்னு நாம நினைக்க கூடாது. ஏன்னா எது நமக்கு வேணுமோ அதுல நாம ஏறுறோம். அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு என்ன தேவையோ அதுல அவங்க போக போறாங்க. அதே மாதிரி அவரவர் செல்லக்கூடிய அவரவருக்கு தேவையான பயணம் தொடரும். அதே போல நமக்கு எந்த எண்ணம் சிறந்தது என்று படுகிறதோ அதை நாம் தேர்ந்தெடுத்து செயல்படுத்த முனைய வேண்டும். அதே போலதாங்க ரயில் வண்டியிலையும் ஸ்டேஷனுக்கு போறோம், வண்டி எந்த பிளாட்ஃபார்ம்ல நிக்குதுன்னு போர்டை பாக்குறோம், ஊரையும் பாக்குறோம். அங்க அனைத்து வண்டிகளுக்குமான அறிவிப்புகள் வந்து கொண்டேதான் இருக்கும். நமக்கான அறிவிப்பு வரும்போது எந்த வண்டி எந்த எண் என்று பார்த்து அந்த எந்த ஊருக்கு நாம போகணுமோ அந்த வண்டியில நாம ஏறிக்கிறோம். மற்ற வண்டிகள் செல்வதற்கான அறிவிப்புகளும் ஒலித்து கொண்டேதாங்க இருக்கும். அதில் பயணிக்க வேண்டியவர்கள் அவரவர் வண்டியில் ஏறி பயணிப்பார். இது ஏன் தேவையில்லாம அறிவிப்பு வந்துட்டே இருக்கு என்று நாம கேட்கக்கூடாது. ஏன்னா அவரவருக்கான எண்ணங்கள் இதே மாதிரிதான் நமக்கு எண்ணங்கள், நமக்கான எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். இதுல எது நமக்கு சிறந்ததோ அதை எடுத்து நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். எனவே தொடர்ந்து தோன்றும் எண்ணங்களுக்கு நாம் சங்கல்பம் செய்து கொண்டே வந்தால் அந்த எண்ணங்கள் தோன்றாமலே போய்விடும். நல்ல எண்ணங்களுக்கு நாம் செய்யும் தொடர் சங்கல்பங்கள் அதனை குஷிப்படுத்தி அதனால் மீண்டும் மீண்டும் தோன்றும். ஏன்னா இவ்வளோ நாள் அந்த கெட்ட எண்ணங்களே இருந்து இதை அழுத்திட்டு இருந்தது. இப்பதான் அந்த நல்ல எண்ணங்கள் மெதுவா தலை தூக்க தொடங்கும். நல்ல எண்ணங்களுக்கு நாம் செய்யும் சங்கல்பங்கள் அதற்கு மேலும் பலம் கொடுத்து அடிக்கடி தோன்ற ஆரம்பிக்கும். இதுவே எண்ணம் ஆராய்தலில் சிறந்த பயிற்சியாகும். கெட்ட எண்ணங்கள் தோன்றினால் அதற்கான சங்கல்பத்தை செய்து கொண்டே வந்தால் அவை எழுச்சி பெறாமல் அவரை தலையில தட்டி உள்ள அமுத்தி விடலாம். அது உள்ளதா இருக்கும், ஆனா மேல் எழும்பாது. பழக்க பதிவுகளை கெட்ட எண்ணங்களாக எழுச்சி பெறாமல் இருக்க செய்வதற்கு இந்த எண்ணம் ஆராய்தல் பயிற்சி. அடுத்து பழக்க பதிவுகளை முற்றிலும் ஒழிப்பதற்கான அல்லது வெளியேற்றுவதற்கான பயிற்சி என்னன்னா, உயிர்களில் இருக்கக்கூடிய நோய் பதிவுகள் உடலுக்கு வராமல் இருக்க செய்வதாகும். அதனை செய்தாலே போதும். அதற்கு என்ன செய்ய வேண்டுமெனில் நம் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்ய வேண்டும். உணவு முறைகளையும் வாழ்வியல் முறைகளையும் அளவு முறை மீறாமல் இருப்பதற்காக நமக்கு ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் பல்வேறு கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, நம் பிள்ளைகளுக்கு நோய் வராமல் இருக்க நமது உடலிலேயே அந்த நோய்க்கான பதிவுகளை அழித்து விட வேண்டும். அவர்களுக்கு வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அதை நினைக்கவே கூடாதுங்க. நாமளே நம்முடைய ஜீன்ல அதை ஒழிச்சிட்டோம்னா நிச்சயமாக அடுத்த சந்ததியினருக்கு அது வராது. அதுவே நாம் அவர்களுக்கு கொடுக்கும் பெரிய சொத்து. எண்ணம் ஆராய்தல் பயிற்சினை ஒரு மண்டலம் செய்த பிறகு ஒரு கேள்வி நமக்குள்ள வரும். எல்லா கெட்ட எண்ணத்தையும் எழுச்சி பெற இருக்க செய்ய முடியுமா? அதாவது எல்லா கெட்ட எண்ணங்களையும் எழுச்சி பெறாமல் இருக்க செய்து விட முடியுமா? பழக்கப்பதிவினால் நம்மிடம் உள்ள கெட்ட எண்ணங்கள் கோடி கணக்குல இருக்கு. ஏன்னா அது
தொன்று தொட்டு வந்துட்டே இருக்கு. நாம் செய்தது, நம்முடைய மூதாதையர்கள் செய்தது என்று பல தலைமுறைகளில் இருந்து வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு தீய எண்ணங்களுக்கும் நாம் சங்கல்பம் போட்டுக்கொண்டே வந்தால், எது வரைக்குங்க சங்கல்பம் போடுறதுன்னு கேக்குறீங்களா? நம் வாழ்நாள் முழுமைக்கும் சங்கல்பம் போட்டுக்கொண்டேதான் இருக்க வேண்டும். ஏங்க நோய் வந்துருச்சு, டாக்டர்கிட்ட போறோம், மருந்து மாத்திரை கொடுக்குறாரு, கை நிறைய மாத்திரை, சாப்பாடு கூட கம்மியா தான் இருக்கும், கை நிறைய மாத்திரை சாப்பிட்டு கொண்டே இருக்கோம் இல்லையா? அதை விட வாழ்நாள் முழுக்க சங்கல்பங்களை போட்டுக்கொண்டே இருக்கலாம் இல்லையா? நல்லது தானே. 48 நாட்கள் எண்ணம் ஆராய்தல் பயிற்சி மிக சரியாக செய்துவிட்டால் கெட்ட எண்ணங்கள் பெரிதாக எழுச்சி பெறாது. கெட்ட எண்ணங்கள் எழுச்சி பெறாத போது நல்ல எண்ணங்கள், எங்களுக்கெல்லாம் வாய்ப்பே கிடைக்காம இருந்துச்சுங்க, இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு நல்ல எண்ணங்களே நமக்கு தோன்ற ஆரம்பித்து விடும் என்று மகரிஷி அவர்கள் கூறுகிறார் என்று நன்மணி ஐயா இந்த புத்தகத்திலே நமக்கு அற்புதமாக விளக்கியுள்ளார்கள். நாம் ஓரளவுக்கு என்ன ஆராய்தல், தற்சோதனை, அகத்தாய்வு எல்லாம் சொல்லி நல்ல எண்ணங்களை எழுச்சி பெற செய்து வந்தால் நம்முள் எழும் எண்ணங்கள் யாவும் 50% நல்ல எண்ணங்களாக இருக்கும். இதுவே பெரிய வெற்றிக்குரிய செயல். அப்படி ஒருவர் இருக்கும்போது அவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள், நீ ஏன் இப்படி ஆகிட்ட, நீ பிழைக்க தெரியாதவன், ஏமாளின்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் நமக்குமே நல்ல வித்தியாசம் தெரியும். உதாரணமா நான் சொல்லக்கூடாது, நம்ம மனவளக்கலையில இருக்கிறவங்க ஓரளவுக்கு கொஞ்சம் மற்றவர்களை காட்டிலும் தனித்துவமாகத்தான் இருப்போம். வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய மனவளக்கலை யோகையில் சில பயிற்சிகளையாவது செய்து, அதாவது 50% செய்தால் நிச்சயம் நாம் அவர்களிலிருந்து தனித்துத்தான் இருப்போம். நமக்கு பல பட்டப்பெயர்களையும் வைப்பாங்க, நீ ரொம்ப சரியா வேண்டாம், அது பட்டப்பேர் என்னன்னு நீங்களே நினைச்சுக்கோங்க. நாம் இதுல இருந்து ஓரளவு வெற்றி கண்டு விட்டோம் என்னும் நாம செய்யலாம். இதே மாதிரிதான் ஐயா அங்க சொல்லுவாங்க, நம்ம நன்மணி ஐயா, சில பேர் அவர் அதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப அவங்கள ஒதுக்கிட்டாங்களாம். அதையெல்லாம் பத்தி அவங்க கவலையப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு இந்த சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஏங்க மாறணும், என்னை சுற்றியுள்ளவர்கள் எல்லாம் மாறவில்லையே, நான் மட்டும் ஏன் மாறணும் அப்படின்னு நினைப்பாங்க. சிலர் என்ன சொல்லுவாங்க, இது பாருங்க, மனவளக்கலை பேராசிரியராகவே இருக்காங்க, அவங்களே மாறல, நான் ஏங்க மாறணும், பயிற்சி எடுத்தவங்களே இப்படி இருக்காங்களே அப்படின்னு. அப்போ யாருங்க, பூனைக்கு யார் மணி கட்டுவது? அந்த சொல்லோட தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. யாரெல்லாம் மாறுறாங்களோ இல்லையோ, நான் மாறுகிறேன் என்று ஒருவராவது முன் வர வேண்டும். அன்றறிவாம் எண்ணாது அறம் செய்க, மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை என்கிறார் வள்ளுவர். ஒருவர் காலம் தாழ்த்தாமல் இளமையிலேயே அறத்தை செய்ய வேண்டும். அந்த அறமே அவனுக்கு வாழ்நாள் முழுமைக்கும் துணை செய்யும். இங்கு அறம் என்பது நாம் வாழ்வில் இந்த சில நடைமுறைகளை கடைபிடிப்பதே அறம்தாங்க. அறத்தை செய்வதற்கு கூட மற்றவர்களெல்லாம் செய்யட்டும், நான் ஏன் செய்யணும் என்று நினைக்காமல் முதலில் எந்த ஒரு நல்ல அறச்செயலையும் செய்வதற்கு நீ முதலாவதாக வர முடியும். நீ என்றால் நான் உட்பட எல்லோருமே நான் நான் என்று இங்கேயாவது நானை பயன்படுத்துங்க. அந்த நான் என்பதை எங்க பயன்படுத்தணுமோ அங்க பயன்படுத்து, நல்லதற்கு பயன்படுத்தலாம். நண்பனி ஐயா அவங்க ஆரம்ப காலத்துல பயிற்சியை சரியா செஞ்சுட்டு வரும்போது அவங்க உறவினர்கள்லாம் இப்படி சொன்னாங்கன்னு சொன்னாங்க. புறக்கணிப்ப அவங்கள ரொம்ப ஒதுக்கிட்டதாக கூட சொன்னாங்க. ஆனா அவ அதை பத்தி கவலை கொள்ளாமல் தன்னை சமரசம் செய்து கொண்டிருந்தால் பல்வேறு துன்பங்களுக்கு தானும் ஆட்பட்டு இருப்பேன் என்று பதிவிடுகிறார். தன்னை பார்த்து ஏளனம் செய்தவர்கள் எல்லாம் பலவித நோய்களுக்கு உட்பட்டவர்களாகவும் இருந்தார் என்று குறிப்பிட்டிருக்காங்க. அவமானங்கள் நமக்கு நன்மையை தரும், கரை நல்லது, நம்மை பக்குவப்படுத்தும். அப்பொழுதுதான் நாம் தூய்மை பெறுவோம். இறைவனுக்கு மட்டுமே தசாவதாரம் இல்லைங்க. ஏன்னா கடவுளுக்கு தான் நாம கொடுத்திருக்கோம் மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம். ஆனா நாம் ஒவ்வொருவருமே இறைவனின் தசாவதாரம் போல பல்வேறு அவதாரங்களை ஒவ்வொரு இடத்திலும், எங்க ஒவ்வொரு நொடியிலும் கூட காட்டிட்டு இருக்கோங்க. உதாரணமா வீட்டுல, வெளியில, நண்பர்களிடம், தொழில் துறையில் இருக்கவங்க கிட்ட, நம் பிள்ளைங்க கிட்ட, உறவுக்காரங்க கிட்ட. உண்மையில நாம் யாருன்னு நமக்கே தெரியாதுங்க. இந்த பூமி ஒரு நாடக மேடை, அதில் நாம் எல்லாம் நடிகர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய கேரக்டர்ஸ் நமக்குள்ள இருக்கு.
இப்போ ஒரு ஞானி தன் சீடர்களுடன் மாலை நேரம் அதாவது அந்த வெளிச்சமும் இல்லாம இருட்டும் இல்லாத ஒரு மாலை நேரத்துல ஒரு 10, 12 சீடர்களோடு சூழ்ந்து அவர் அந்த ஒரு நகர்ல போயிட்டு இருக்காரு. ஒரு வீதி வழியா போயிட்டு இருக்காரு. இப்ப போயிட்டு இருக்கும்போது ஒரு இளைஞன் தான். அவன் என்ன சொல்றான், இவங்க நடந்து போற பாதையில குறுக்க குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கான். பாதி வெளிச்சத்துல அவருக்கு யாருன்னே தெரியல. இவர் கால் தட்டி தடுமாறியது. இப்படிலாம் தன்னை மறந்து மதிக்கெட்ட நிலையில் படுத்திருக்கிறானே, இவெல்லாம் மனுஷன் தானா? இவனை பெற்றவர்கள் யாருன்னு கொஞ்சம் கோபமா திட்டிட்டே போயிடுறாங்க. அவர்களெல்லாம் கடந்து போயிடுறாங்க. மாணவர்களும் அவருடைய சீடர்களும் திரும்பி திரும்பி பார்த்துட்டு போறாங்க. அப்புறம் அவங்க ஆசிரமத்துக்கு போறாங்க. சில சிந்தனைகள் எல்லாம் அவங்க பேசுறாங்க, இருந்துடுறாங்க. அடுத்த வாரமும் அதே மாதிரி அதே வழியா வரும்போது இதே காட்சி. அதே மனிதன் குடுத்துட்டு என்ன பண்றான், அவர் தன்னிலை மறந்த நிலையில கொஞ்சம் இன்னும் மோசமான சூழல்ல படுத்துட்டு இருக்கான். இவர்கள் கடந்து செல்லும்போது அவன் முகத்துல லேசா வெளிச்சம் படுது. அவன் யாருன்னு பார்த்தா, உடனே ஞானிக்கு உடம்புல ஒரு படபடப்பு, துக்கம். ஐயோ! என்னோட நிலைமை இப்படியா ஆகுது அப்படின்னு அவர் ரொம்ப தவிச்சு போறாரு. என் புகழ் என்ன? என்னை என் சீடர்கள்லாம் என்ன நினைப்பாங்க? நான் எந்த நிலையில இருக்கிறேன்னு அப்படி அவருக்குள்ள ஒரு தவிச்சிட்டார் பாருங்க. என்னன்னா, கண்ணாடியில் முன்னால் நின்றால் நம்மளுடைய பிம்பம் தெரியும் இல்லையா? அதே போல நம் ஒவ்வொருவரின் மனதிலும் நம்மை பற்றிய ஒரு பிம்பம் இருக்கும். நான் இப்படிப்பட்டவன், அப்படிப்பட்டவன், நான் ரொம்ப யோகிய, அப்படிலாம் நிறைய பேர் சொல்லி திரிவாங்க. அது உண்மையா இருக்குமோ இல்லையோ, அவருக்குள்ள ஒரு பிம்பம் இருக்கும். மற்றவங்களுக்குள்ள ஒரு பிம்பம் இருக்கும். இவங்களா கட்டிக்கிட்டது ஒரு பிம்பம் இருக்கும். இல்லைங்களா? இப்போ அது யாராலையுமே புரிய முடியாது. அந்த அந்த புத்தியுள்ள மனிதர் எல்லாம் பாடினேன் இல்லைங்களா? அதுல அந்த பாட்டுல அ ஒரு 10வது லைனோ என்னவோ வரும். "அவன் கனவில் அவள் வருவாள். அவன் கனவில் அவள் வருவாள். அவளைப் பார்த்து சிரிப்பாள். அவள் கனவில் யார் வருவாள்? யாரைப் பார்த்து சிரிப்பாள்ன்னு" ஒரு வரிசை வரும். அதே மாரி இவங்க மனசுக்குள்ள என்ன பிம்பம் இருக்குன்றது இவருக்கு தெரியாது. ஆனா இவர் தனக்குள்ள ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியிருப்பாரு. மத்தவங்க தன்னை புகழ்ந்து நினைக்கணும் அப்படின்னு இதே போலத்தான் இந்த ஞானி முற்றும் உணர்ந்தவர் மகான் என்று அவருடைய பிம்பம் தன் சீடர்கள் மனதில் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியிருக்கணும். அவர் அப்படியே அதை தக்க வச்சுக்கொள்ளணும்னு அவர் நினைக்கிறாரு. ஆனா அங்க விழுந்து கிடந்தது வேறு யாருமே இல்லைங்க. அந்த ஞானியுடைய மூத்த மகன்தான். அதுக்குள்ள அவர் என்ன பண்ணாரு, ஏதோ ஒரு சப்பக்கட்டு கட்டிட்டு அங்கிருந்து நகர்ந்து விரைவாக சென்று விட்டாங்க. ஆனாலும் மனதில் ஒரு உறுத்தல், நம்மை பற்றி நம்முடைய சீடர்கள் என்ன நினைத்துக் கொள்வார்களோ என்று. இப்படித்தாங்க ஒவ்வொருத்தரும் மற்றவங்கள் தன்னை பற்றி என்ன நினைப்பார்களோ என்று ஒரு பிம்பத்தை உருவாக்கி வைத்துள்ளோம். அவரவர் மற்றவரை பற்றி ஒரு பிம்பம் இருக்கு. உண்மை வெளிப்படும் போது அது சுக்கு நூறாகிவிடும். கண்ணாடி உடைந்தது போல. கண்ணாடியில் தெரியும் பிம்பம் போன்றதுதான். மற்றவர்கள் மனதில் நாம் நல்லவனாக காண்பித்து அவர்கள் மனதில் பதிய வைக்கிறோம். ஆனால் அவர்கள் நம்மை பற்றி என்ன பிம்பம் வைத்துள்ளார்களோ அதை பற்றிய கவலை நமக்கு வேண்டியதில்லை. அவரவர்களாகவே இருப்போம். அதுவே நல்லது. எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் நல்லதையே நினைத்து நல்லதையே செய்து ஊருக்கும் உலகுக்கும் நல்லதையே செய்வோம். கடமையை செய்து பலனை எதிர்பார்க்காமல் இல்லற கடமை, பெற்றோர்களுக்கான கடமை, பிள்ளைகளுக்கான கடமை, சமுதாயத்திற்கான கடமையை செய்வோம். இப்போ எண்ணம் ஆராய்தல் பயிற்சி ரொம்ப சிறப்பாக செஞ்சு நல்ல எண்ணங்களை நம்முள் எழுச்சி பெற செய்து வாழ்ந்து கொண்டிருந்தால் இந்த சமுதாயம் நம்மை அவமானம்தான் செய்யும். பின்னர் இன்னும் வாழும் நிலையை அறிந்து அதை உணர்ந்து கொண்டும் மற்றவர்கள் துன்பம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுதும் நாம் துன்பங்கள் இல்லாமல் இருப்போம். அப்பொழுது நாம் செய்தது சரி என்று அவர்கள் செய்தது தவறு என்றும் உணர்ந்து கொள்வார்கள். எனவே தவம், தற்சோதனை, அகத்தாய்வு, எண்ணம் ஆராய்தல் பயிற்சி அவற்றை நம்முடைய ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளியது போல் சிறப்பாக செய்து வெற்றி காண்போம். நிறைவாக என்னுடைய ஒரு பர்சனலான ரெக்வஸ்ட் உங்க எல்லாருக்குமே, ஒரு ஆசிரியர் என்றால் அனுபவம் வாய்ந்த மூத்த ஆசிரியர் வேண்டும் என்று நினைப்போம். கணக்கு வாத்தியாரா? அட, அவரை மாதிரி கணக்கு சொல்லி தரத்துக்கு யாருமே இல்லைங்க. தமிழ் ஆசிரியரா? தமிழ் புலமை வாய்ந்தவர் அப்படின்னுவோம். இங்கிலீஷ்
அத ஆங்கிலம் சொல்லி கொடுக்கக்கூடிய அவரை மாதிரி டேலண்டான மாஸ்டரே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மருத்துவர் என்றாலும் அனுபவம் வாய்ந்த கைராசியுள்ள மூத்த மருத்துவர் என்று அந்த டாக்டருக்கு நம்ம சொல்லுவோம். அதை விட இப்ப ஆசிரியர் ஆயாச்சா, மருத்துவரும் ஆயாச்சு. அதை விட நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பிரதமராகட்டும், முதலமைச்சராகட்டும், குடியரசுத் தலைவராகட்டும், அரசியல் பிரமுகர்கள் கூட ஆகட்டும், அனைவருமே மூத்த குடிமக்கள் தானே. ஞாபகம் வச்சுக்கோங்க இது எல்லாரையுமே. இங்கெல்லாம் மட்டும் இவர்கள் இருந்து எல்லா பணிகளையும் செய்யலாம். நாமும் கேட்போம், அவர்களையும் மதித்து போற்றுவோம். இது சற்றே அழுத்தி நான் சொல்லக்கூடிய விஷயம் எதுக்குன்னா, இங்கெல்லாம் நமக்கு இந்த மூத்தவர்கள் தேவைப்படுகிறார்கள். ஆனால் வீடுகளில் மட்டும் ஏன் தாய், தந்தை, சகோதர, சகோதரி என்று நம்முடைய உறவுகளையும் மூத்தவர்களையும் ஒதுக்கி மூலையில் தள்ளி விடுகிறோம். மூளை தனியே விட்டு விடுகிறோம், அல்லது ஆசிரமங்களில் அடைக்கலம் ஆக்கி விடுகிறோம். எங்கெங்க? வீடுகளில் ஒதுக்கி விடுகிறோம். ஏன்னா நாமெல்லாம் ரொம்ப பிரில்லியன்ட், எனக்கு எல்லாம் தெரியும், இதுங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு நிறைய இளைஞர்களை பார்த்தா அந்த பெருசு அதுக்கு என்னப்பா, எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கும். அந்த புலம்பலில் என்ன இருக்கிறது என்று கேளுங்கள், காது கொடுத்து கேளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கான வாழ்க்கை பாடங்கள் அதில் நிறைந்து கிடக்கும். தட்டுக்கதை எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அதை நான் இங்க மறுபடியும் சொல்ல விரும்பல. அதை நீங்க கொஞ்சம் இமேஜினாவே வச்சுக்கோங்க. அது மேல பறந்துகிட்டே இருக்குங்க. உங்கள் பிள்ளைகள் மூலம் நீங்களும் வயதாகும் போது அதை பெறலாம். நீங்கள் ஜாக்கிரதை. அந்த தட்டுக்கதை தனியா வேணா நான் சொல்றேன், தெரிஞ்சவங்களுக்கு நீங்க அதை ஃபாலோ பண்ணலாம். நமக்கும் அந்த வயது வரும், நம் பிள்ளைகளும் நம்மை போன்று வருவார்கள். அதை உணர்ந்து அன்பும் கருணையோடும் அனைவரோடும் உறவு கொண்டாடுவோம். யாரையும் எக்காலத்திலும் எந்த நிலைமையிலும் தயவு செய்து தனிமைப்படுத்த வேண்டாம். ஏன்னா இது நிறைய என்னுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருமே என்கிட்ட அடிக்கடி, ஏன்னா ஏதோ நம்ம மனவள கலையில இருக்கோம், நமக்கு ஏதோ தனியா தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறாங்க. நிறைய இன்னமும் பயிற்சிகள்ல தான் நாம இருக்கோன்றது எனக்கு இப்ப புரியுது. அதனாலேயே இங்க இருக்கக்கூடிய உங்களுக்கு நான் சொல்றேன், இந்த பிறப்பு ஒரு முறைதான், இந்த உறவுகளும் ஒரு முறைதான், யாரும் கேட்டு வருவதில்லை. இந்த பிறப்பும் உறவுகளும் அப்படித்தான். இவை எல்லாம் நமக்கு இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது. மீண்டும் எங்கே எவ்விதமாய் பிறப்போம் என்று தெரியாது. இந்த பிறப்பு ஒரு வரம், அதை மகிழ்ச்சியாய் கொண்டாடுவோம். அவர்களும் நம்மை பெற்றவர்கள் தானே, நம் உறவுகள் தானே. சற்றே சிந்தித்து செயலாற்ற வேண்டியது உங்கள் ஒவ்வொருவருடைய பொறுப்பு, கடமை. இதுக்கெல்லாம் நமக்கு மகரிஷி நிறைய கொடுத்திருக்காங்க, பொறுப்பும் கடமையும். இந்த சமுதாய கடமையே, இது சமுதாய கடமைதாங்க, செய்வோம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என்னும் தாயுமானவர் வாக்கிற்கிணங்க செயல்படுவோம். இந்த வாய்ப்பினை எனக்கு அருளியமைக்கு நன்றி. இயற்கையை நேசித்து, இயற்கையை வணங்கி, இயற்கையை ரசித்து, இயற்கையோடு இணைந்த வாழ்வை வாழ்வோம். அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வாழ்வில் அனைத்து நலங்களும் வளங்களும் பெற்று வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.